விஜய் போயிட்டு வந்துட்டு அந்த இதுல உட்காந்து போயிட்டு இது பண்ணுறதுக்காக போக கரெக்டாக ஃபோன் வருது மாறன்கிட்டேருந்து. என்னத்துக்கு ஃபோன் பண்ணான்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணுறாங்க. வீடியோ காலில் இருக்குது. மச்சான் நீங்கள் இல்லையேன்னு வருத்தப்படம் பரவாயில்லையே அப்படின்னு சொல்ல, நான் மட்டும் இல்லை ராகவனும் கார்த்திக்குமே இருக்கான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. நாங்கள் எங்கே இருக்கோம் தானே யோசிக்கிறேன், ஒரு நிமிஷம் இரு, நான் உனக்கு லைவ் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவங்க அப்பாவோட சமாதியை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறாங்க. மச்சான் வேணாம் வேணாம் எதுவும் பண்ணிடாதீங்க, எப்பா எனக்கு உயிருன்னு சொல்கிறாங்க. அதனால தாண்டி இங்கே வந்திருக்கேன். எங்கள் அம்மா இதுவில் கையை வைக்கும் போது மட்டும் நல்லா இருந்துச்சா, இப்போ கண்டி நீ அங்கே வந்து விட்டு போகல அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே வீச்சு தயங்கிட்டு இருக்கேன். உடனே போயிட்டு அங்கே இது பண்ணுறதுக்காக வந்துட்டு கார்த்திகை விட்டுறாங்க. கார்த்திக் போயிட்டு ஜேசிபி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சுற்றி இருந்த கூடாரத்தை வந்துட்டு உடச்சிட்றாங்க. மாறன் போய் கடப்பாரை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ஒரே உடைக்க போகிறாரு. வேணாம் மச்சான் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இது பண்ணி நான் போயிடுறேன்மா வாங்கம்மா போகலான்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்புறம் வீராக்கு ஃபோன் பண்ணி இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது, அவள் போயிடுவா, நீங்கள் போங்க வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி மாறன் சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு வந்த கோவத்தில் வந்து விஜய் செம்ம கடுப்பில் இருக்கிறாங்க. எங்கள் அப்பா இதுவும் மேலே கையை வச்சிட்டாங்க, அவனை விட்டவே கூடாது, அவனை பழி வாங்கியே ஆகணும், இந்த வாட்டி நான் பெருசாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த டிரைவர், அதாவது மாறன் வீட்டில் வேலை செய்கிற டிரைவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் சொல்கிற மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதானே மேடம் செஞ்சிடலாம் அப்படின்னு அவரே ஏதோ ஒரு பிளானை போட்டுடுறாங்க 2 பேருமா சேர்ந்து. இங்கே இவங்க வள்ளி வந்து ஃபேமிலி முன்னாடி அழுது புலம்பிகிட்டு இருக்காங்க. வீரா வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, எனக்கு கனவு தப்பாக வந்துச்சு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஏதாவது பிரச்சனை வருமோன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, ஃப்ரீயாக விடுங்க, பார்த்துக்கலாம், நான் தான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு இங்கே வீட்டுக்கும் 3 ஆஃபீஸர்ஸ் வராங்க. இங்கே கடைக்குமே வந்துட்டு 3 ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு கடையை காலி பண்ணியே ஆகணும், இது வேறு ஒருத்தவங்க பேரில் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. வீட்லேயுமே அதே மாதிரி பண்ணுறாங்க. என்ன சார் விளையாடுறீங்களா, சும்மா காமெடி பண்ணாமல் போங்க சார், இது என்ன டூப்ளிகேட்டாக இருக்கும், ட்ரெஸ் போட்டு சும்மா வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு பிருந்தாவும் வீராவும் பேசிக்கிறாங்க. கார்த்திக் வந்து கேட்க, நாங்கள் உண்மையிலே ஆஃபீஸர்ஸ், மிச்ச ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு அவங்கள தூக்கி வெளியே போடுவாங்க, ஒழுங்காக வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, இது எங்கள் வீடு, இது எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு கட்டின வீடு, அவர் சம்பாத்தியத்தில் இது பண்ணுது, வேறு யாருக்கு எப்படி போ இன்னொருத்தர் பேரில் இருக்குங்கன்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்காங்க. வள்ளி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அப்புறம் உடனே ராமச்சந்திரன் கால் பண்ணேன். கரெக்டாக கடையில் ஏதோ பிரச்சனையாக இருக்க மாதிரி இருக்கேன்ட்டு மாறனும் வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்க டைமில் வீட்லேயே இதே மாதிரி வந்திருக்காங்கன்னு ஒன்று பயந்து போயிட்டாங்க. சார் இப்போ என்ன சார், நாங்கள் எதுவும் வந்தாலும் வந்துட்டு கோர்ட்டில் வந்துட்டு பேசிக்கிறோம் சார், லீகலாக மூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அதெல்லாம் தெரியாது, நாளைக்கு ஈவினிங்குள்ளே இந்த கடையை காலி பண்ணி ஆகணும்னு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் இன்னொருத்தர் பேரில் இருக்குன்னு சொல்ல, யார் சார் அந்த இன்னொருத்தர் மாறன்னு கேட்குறாரு. சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு விஜய் வராங்க. அப்போ தான் தெரியுது விஜய் வந்துட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணி இந்த டிரைவர் மூலமாக மொத்த சொத்தையும் தன்னோட பேருக்கு எழுதி வாங்கியிருக்காங்க ராமச்சந்திரன் மூலமான்றது தெரிய வந்திருக்கு. கேட்டவொன்னே மொத்த பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. மாறன் வீரா எப்படி இந்த வீட்டை மீட்டி எடுக்க போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.